வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். இந்த நீங்க இந்த கோயிலுக்கு எப்படி வந்தீங்க? உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? அந்த பிரச்சனைகள் எப்படி தீர்ந்தது? அப்படி சுவாமிகள் என்னென்ன உங்களுக்காக அருளினார்ங்கிறத நேயர்களுக்கு இன்னொரு வீட்டில் பார்த்த பிறகு அவராகவே என்னை பார்த்து உங்களுக்கு மறுபிறவி தான் எடுத்திருக்கிறீர்கள், முன்பிறவி இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு அவர்கள் யார் என்று கூட அறிமுகம் கிடையாது. அப்பொழுது சொல்லும்போது நான் சொன்னேன், மறுபிறவி தான். நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப இறந்து போகும் சூழ்நிலைக்கு வந்துவிட்டேன். அப்பொழுது எப்படியோ வைத்தியம் பார்த்து நான் நம் சிவாய நமக என்றும் என் மனதில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எப்போதும் இப்போ இருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கிறது. அது இன்றுதான் நான் உங்களை பார்த்திருக்கிறேன் என்று அவர் சொல்லும்போது நான் சொன்னேன், ஆம், நான் இப்படித்தான் இருந்தேன், இப்படி இருந்தான் பிறத்தேன் என்று சொல்லிவிட்டு என் மாப்பிளையை பார்த்து சொன்னார், உங்கள் மைத்துனர் வந்து மறுபிறவி எடுத்தாலும் இவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார், எங்கள் சதாசிவநாதர் கோயிலுக்கு ஒரு முறை வாருங்கள் அப்படி என்று சொன்னார்கள். அதை வைத்துக்கொண்டு நான் ஒரு 2 வாரம் கழித்து என் மாப்பிள்ளை அழைச்சி கொண்டு வந்தப்போ வந்து சொன்னப்போ, எங்கள் வீட்டில் என்ன குறை இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். எங்களுக்கு வேறு ஒன்றும் குறையில்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதா என்னோட குறை, வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னேன். சரிங்க, சரி, அப்படி இருக்கும் பொழுது உங்கள் பொண்ணை அழைச்சி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஒரு மாதம் வந்து பார்த்து விட்டு கொடுத்து பார்த்து விட்டு சொன்னார், திருமணம் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அம்மா, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர்கள் ஒரு மந்திரத்தை அவர்களுக்கு உச்சரிக்க சொல்லிக் கொடுத்தார்கள். காலை நேரம் எந்திரிச்சு குளித்து விட்டு சொல்லுங்கள் என்று என் மகளும் அதை கடையாக கடைப்பிடித்து செய்து வந்தபோது அது முடிஞ்ச ஒரு 2-3 மாதத்திற்குள் மாப்பிள்ளை ஜாதகம் செட் ஆகிருந்து ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்து கேட்டு போது நல்லா இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது வந்து மேரேஜ் முடிஞ்சு ஒரு 15 நாள் காத்து சாமிகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. என் மனசுக்கு வந்து சாமிகள் கோயிலுக்கு வாரம் வந்து போக என் மனசுக்கு திருப்தியாக இருக்கு, நிம்மதியாக இருக்கும். இங்கே வந்து செல்பவருக்கு எல்லாருக்கும்